வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு என்னைக்கு வருது? ஒரு சில பேருக்கு சில குழப்பம் இருக்குது. அதாவது எப்பயுமே ஆடி மாதத்துல தானே வரலட்சுமி நோன்பு வரும். இந்த வருடத்தில் ஆவணி மாதத்தில் வருதே, அது என்ன அப்படின்ற மாதிரியான சில குழப்பங்கள் இருக்குது. இதை நான் தெளிவுபடுத்திடுறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம என்றைக்கு நம்ம பூஜைகள் பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறது, புனர் பூஜை எந்த நேரத்தில் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. பொதுவாக வரலட்சுமி நோன்பு எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா, இது ஆடி மாதமா ஆவணி மாதமா அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணுறதில்ல. இது எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா, ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி, அந்த பௌர்ணமிக்கு முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் நம்ம வரலட்சுமி நோன்பு நம்ம கொண்டாடுவோங்க. ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய மாதத்து தான் நம்ம சிரவண மாதம்னு சொல்கிறது. இப்படி தான் ஒவ்வொரு வருடமும் வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறதுங்க. அப்போது இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வரலட்சுமி நோன்பு நம்ம கொண்டாடுறது அப்படிங்கிறது பொதுவாக இது செல்வ வளத்துக்கு மட்டும் இல்லைங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கட்டும், ஒற்றுமையாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், செல்வ செழிப்புகளாக இருக்கட்டும், சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வரலட்சுமி நோன்புங்கிறது வழிபாடு பண்ணுறது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு வழக்கங்கள் இருக்கும். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்ததாக இப்போ பெண்களை பொறுத்தளவுக்கு ஒருவேளை இந்த வரலட்சுமி நோன்பு அப்போ உங்களுக்கு மாதவிடாயாக இருக்குது, நீங்கள் இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீங்கள் வரலட்சுமி நோன்பு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கும் பண்ண முடியல, ஏதோ ஒரு வேலையாக இருந்துச்சு அப்படின்னா, வரக்கூடிய நவராத்திரியில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் வரலட்சுமி நோன்பு எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாங்க. சரி, இப்போது வரலட்சுமி நோன்பு என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 21/8/2026 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருதுங்க. தமிழ் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் 4ஆம் தேதி வருது, நவமி திதியில் வருது. சரி, நம்ம காலையில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா 2 நேரம் நான் கொடுக்குறேன். அதாவது காலையில் 9 மணிலேருந்து 10 மணி 20 நிமிடம் வரைக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சரி, இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஒன்று அந்த நேரத்தில் பண்ணலாம், இல்லைனா இந்த நேரத்தில் பண்ணிக்கங்க. சரி, இந்த 2 நேரமே பண்ண முடியல அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாங்க. அடுத்ததான் நீங்கள் புனர் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா 21ஆம் தேதி நீங்கள் அம்மனை அழைச்சி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் புனர் பூஜை பண்ணணும். காலையில் இருக்கக்கூடிய நேரம் எப்போது அப்படின்னா 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் புனர் பூஜை பண்ணலாம். சரி, இந்த நேரம் பண்ண முடியல அப்படின்னா காலை 10 மணிலேருந்து 11 மணி 45 நிமிடம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தம் நான் உங்களுக்கு வரலட்சுமி நோன்பு எப்போ வழிபாடு பண்ணக்கூடிய நாள் எப்போ, நேரம் எப்போ, சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.